Yeah, morning to all every pastors. எல்லா போதகர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். And I believe that the last few days you all have a wonderful Christmas season. கடந்த வாரங்களிலே உங்களுக்கு அருமையான கிறிஸ்துமஸ் நாட்கள் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். Even though that we know that the exact day of Christmas is not the birthday of Jesus Christ. அந்த குறிப்பிட்ட நாள் தான் இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார் என்று நமக்கு தெரியாதிருந்தாலும் கூட But we use these seasons as the way how we're going to bring the non-believers to know Christ. ஆனால் இந்த காலகட்டத்தை நாம் உபயோகப்படுத்தி அவிசுவாசிகளை கிறிஸ்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு காலகட்டங்களாய் நாம் உபயோகப்படுத்தி கொண்டோம். But the very same day actually is the day of Hanukkah. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே அனுக்கா என்று சொல்லப்படுகிறதான அந்த தினம் ஆச்சரிக்கப்படுகிறது. I mean that by using this Jewish calendar, that we know on the evening of 25th is the day, the starting day of Hanukkah, and altogether is 8 days. அந்த மாலை பொழுதிலிருந்து யூதர்களுடைய அந்த காலண்டர் அட்டவணையின்படி அந்த அணுக்கா நாட்கள் ஒரு எட்டு நாட்களுக்கு ஆசரிக்கப்படுகிறது. அந்த யூத முறைமையில நாம் பார்க்கலாம். It means that it is the day where the temple is rededicated and the Lord supernaturally provide the oil for the menorah, the candle to light through the day. அதாவது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அந்த தேவாலயமானது புதுப்பிக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் அவர்களுக்கு அந்த எண்ணெயை வழங்கினதையும் அதற்கான அந்த ஒளி விளக்குகள் அங்கு பிரகாசித்ததையும் நினைவு கூர்ந்து இப்படியாக அந்த 8 நாட்களாக அனுக்கா பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. So instead of wishing you Merry Christmas, I want to wish you that Happy Hanukkah, that the light of God, the anointing of God make your life, make the temple of the Holy Spirit rededicate for Jesus Christ. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதை காட்டிலும் இந்த அணுக்கா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி தேவாலயம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு அதற்கான அந்த விளக்கான எண்ணெய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வழங்கப்பட்டதோ அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அபிஷேகமும் அந்த வெளிச்சமும் ஒளியும் உங்களுடைய வாழ்க்கையில வழங்கப்படும்படி அணுக்கா வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, I want to give thanks to you. பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். For you are so good. நீர் எப்போதும் மிகவும் நல்லவராகவே இருக்கிறீர். Especially when we come to the end of 2024. குறிப்பாக நாங்கள் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற பொழுது we want to give thanks to you. We want to praise your name. And Lord, we also want to look forward for a new seasons, the next seasons and a new level. ஆண்டவரே, நீர் செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றிகளை சோத்தனங்களை துதிகளை எடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க போகிற புதிய காலகட்டங்களையும் புதிய சூழ்நிலைகளையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். For you are so good. ஏனென்றால் நீர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறீர். I pray in the name of Jesus, may your anointing come upon us this morning. ஆண்டவரே, இந்த காலவெளியில் உடைய அபிஷேகம் எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Strengthen everyone, strengthening every pastor, strengthening every churches, Lord, able to move into your direction. ஆண்டவரே, உம்முடைய கோணத்திலும் திசையிலும் எல்லா சபைகளும் தேவ ஊழியர்களும் நடக்கும்படிக்கு எல்லாரும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். In the name of Jesus, Lord, we pray. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Without wasting of more time, because we are on the end of year 2024. நாம் இந்த வருடத்தின் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். அநேக நேரத்தை நாம் வீணாக செலவழிக்காமல் we need to think about what we need to do in 2025. We need to ask a question: how am I do something that different than 2024? 2024 காட்டிலும் 2025 எப்படி நான் வித்தியாசமான கோணத்திலே காரியத்தை செய்ய போகிறேன் என்று அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The last day of October this year, I've been waited for the Lord for an answer for quite some while,
and the Lord give me a special answer. அக்டோபர் மாதத்தின் கடைசி நாட்களிலே நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இப்படியாக ஒரு சில காரியங்களுக்கான கேள்விகளுக்கான பதிலை நான் தேவனுடைய கேட்கும்படி காத்திருந்தேன். தேவன் இப்படிப்பட்ட பதிலை எனக்கு அந்த நாட்களில் கொடுத்தார். What did I ask from God? தேவனுடைய நான் என்ன கேட்டேன் என்றால், I'm not asking of any earthly possession. I'm not asking for any special blessing. எந்த விதமான விசேஷ ஆசீர்வாதங்களுக்காகவோ இந்த உலகத்தில் உயர்வான பதவியோ நான் தேவனுடைய கேட்கவில்லை. I'm asking God, give me a team, give me a direction, give me your heart. How should I train the believer, the disciple, and to enter into their destiny? இப்படியாக எனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த குழுவினரை, சீஷர்களை எப்படி நீர் உம்முடைய நோக்கத்திற்கான காரியங்களை வாய்க்கச் செய்யும்படிக்கான புதிய வருடத்துக்குள்ளாக அவர்களை நடத்த வேண்டும் என்ற அந்த காரியத்தை குறித்து நான் தேவனுடைய கேட்டேன். Many this church material or teaching or preaching or discipleship course is more or less like a classroom teaching or like something taken from the Bible school. இந்த ஒவ்வொரு முறையும் இந்த சீஷத்துவ பயிற்சி பள்ளிகளில் நடத்துகிறதான இப்படிப்பட்டதான காரியங்களை நான் வேதாகம கல்லூரியில் கற்றுக் கொடுப்பதை போல அதற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்தும்படி தேவனுடைய கேட்கும்போது தேவன் கொடுத்த காரியங்களாய் இவைகள் காணப்படுகின்றன. But how are we going to help the people of God to really understand who they are and how to move into their calling? எப்போது தேவ ஜனங்கள் யார் என்பதையும் அவர்கள் எப்படி தங்களுடைய அழைப்பிலே தேவனுக்காக முன்னேறி செல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட விதத்திலே எந்த விதத்திலே நாம் நம்முடைய விசுவாசிகளுக்கு உதவியாக இருக்க போகிறோம் என்ற அந்த கண்ணோட்டத்திலே தேவனுடைய கேட்டுக்கொண்ட பதில்கள். I've been waiting for this answer for quite some years. இந்த பதிலுக்காக நான் பல ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் காத்திருந்ததுண்டு. On that very day, the answer like dropped down from heaven. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே அந்த பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து எனக்கு அந்த பதில் போடப்பட்டது போல அந்த பதிலை பெற்றுக்கொண்டேன். When in the spirit I got it in my hand, I really know that thank God you finally answered my prayer. கடைசியாக தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆவியிலே நான் அந்த பதிலை என்னுடைய கரத்திலே பெற்றுக்கொண்டேன். So next year in my church, I believe that slowly will translate it into this IMT, that the school of calling. It will be one of the things that help us to move into the direction of our calling. அதாவது இந்த அழைப்பின் பள்ளிக்கூடம், இந்த அழைப்பில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்ற இந்த ஐஎம்டி ஊழியத்தின் காரியங்களை என்னுடைய சபையிலும் நாங்கள் போதிக்கப் போகிறோம். தேவன் எப்படி புதிய வருடத்தில் விசுவாசிகளை சபைக்குட்படுத்தி அவர்களுடைய காரியங்களை செய்ய போகிறார் என்ற காரியங்களை அங்கு விளக்கிச் சொல்லவிருக்கிறேன். And this morning, through what I've said just now, and at the same time, within less than a month time or less than 6 weeks times, God has sent people and prophesied to me, and they just have the word and they just want to say to me about this training. அதாவது இந்த 6 வார காலகட்டத்திலே அநேக ஜனங்களை தேவன் என்னிடத்தில் அனுப்பி தீர்க்க தரிசனம் மூலமாக எப்படி இதை செய்ய போகிறோம் என்பதை குறித்து தேவன் எனக்கு இப்படியாக வெளிப்படுத்தினார். Why I mention all these things? Because God's always confirmed with me what He had told me. அதாவது ஏன் இதையெல்லாம் உங்கள் மத்தியில் சொல்கிறேன் என்றால், தேவன் ஏற்கனவே என்னிடத்தில் சொன்ன காரியங்களை இப்படியாக காரியங்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்துவதன் நிமித்தமாக காரியங்களை செய்கிறபடியால் நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். The more confirmed in our spirit about what the Lord is doing for us, the more clear in our hearts that we may persevere through the works that the Lord has assigned us. தேவன் நமக்காக செய்ய போகிற காரியங்களை எப்படியாக நமக்கு தெளிவுபடுத்தி அதை ஊர்ஜிதப்படுத்தும் போது நாம் தேவனுக்காக முன்னேறி சென்று காரியத்தை செய்வதற்கு அது மிகவும் தெளிவுள்ளதாய் காணப்படுகிறது. We give up things which that is not that confirmed in our spirit. அதாவது எளிதாக நாம் காரியங்களை விட்டுவிட்டுகிறவர்களா இருக்கிறோம். அப்படி செய்வது நம்முடைய ஆவியிலே நமக்கு அது ஒரு நிச்சயத்தை கொடுக்காத தன்மை உண்டாக்குறது. So we are become so firm
on certain things that God assigned to us because spiritually we are very confirmed. ஏனென்றால் தேவன் செய்ய வேண்டிய காரியத்திலே ஒரு சில காரியத்திலே நாம் அதிக நிலைப்பாடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானபடியினாலே ஆவியில அதற்கான நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதை செய்ய முடியும். Okay, we're going to start, and the theme for this morning is how to cross over to the next seasons and the next level. இந்த காலை வேளையின் தலைப்புக்காக நாம் அடுத்த காலகட்டத்திற்கு, அதாவது புதிய நிலைக்கு எப்படி கடந்து செல்ல போகிறோம் என்பதை குறித்ததான காரியங்களை பார்க்க போகிறோம். There must be something that help us to enter into a next season. அதாவது அடுத்த காலகட்டத்திற்கு நாம் நுழைவதற்கு ஏதோ ஒரு காரியம் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதற்குள்ளாக நாம் கடந்து போக முடியும். And every pastor, you should expect or you should hope that you will increase in anointing and wisdom and also in efficiency when come to ministry. ஊழியம் என்று வரும்போது நம் அபிஷேகத்திலும் செய்கிற காரியத்திலும் செயல்திறனிலும் மற்ற விஷயத்திலும் நாம் வளர்ச்சி அடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். So I want to start with they are altogether 5 points. So I wish that I can able to bring everyone through these 5 points. இன்றைக்கு 5 குறிப்புகளை சொல்லப் போகிறேன். இந்த 5 குறிப்புகளுக்குள்ளாக உங்களை உள்ளடக்கி அதற்கான அனுபவங்களை இன்றைக்கு நான் சொல்லப் போகிறேன். In order for us to enter into a new seasons or enter into a new level of anointing, the first thing that when you never miss it is you must have a communion with God. அதாவது இந்த புதிய காலகட்டத்திற்குள்ளே நாம் நுழையும் போது புதிய காலகட்டத்திற்கான அபிஷேகத்திற்குள்ளாக நாம் வளர வேண்டுமானால் நாம் முதல் செய்ய வேண்டிய காரியம் தேவனோடு கூட உள்ள அந்த தொடர்பை ஐக்கியப்படுத்திக் கொள்வதில் இருக்கிறது. You see, Moses, I know he's first 40 years a prince of Egypt, 40 years as a shepherd in the wilderness. மோசேயானவர் 40 வருடங்கள் அங்கு எகிப்து அரண்மனையில் இளவரசராயிருந்தார். 40 ஆண்டுகள் அந்த பர்வத தண்டையில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். But even in the last 40 years as a deliverer of the people of Israel, அந்த கடைசி 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ரட்சிக்கிற ஒரு ரட்சகராக அவர் செயல்பட்டார். But if you carefully observe, he entered into new heights within that 40 years. நீங்கள் அதை கூர்ந்து கவனிப்பீர்களானால் அந்த கடைசி 40 ஆண்டுகளிலே அவர் அந்த மேலான உன்னத அனுபவத்திற்குள்ளாக கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். In terms of prophets, I don't see any prophets can compete him when come to miracles. அற்புதங்களை செய்வதில் மற்ற தீர்க்கதரிசிகளோடு மோசே ஒப்பிடும் போது யாரும் அவருக்கு ஒப்பிடத்தக்கவர் அல்ல. ஏனென்றால் அவ்வளவுக்கு அதிகமான தீர்க்க தரிசனங்களையும் அடையாளங்களை அற்புதங்களை செய்தார். The 10 plagues in Egypt, deep partings the Red Sea, and open the ground and swallow the rebels. No one did that before. யாரும் செய்யக்கூடாத அளவுக்கு அந்த அற்புதங்களை செய்தார். எகிப்து தேசத்தில் இருக்கும்போது 10 வாதை நிமித்தம் அந்த எகிப்தை வாதித்தது, செங்கடலை 2ஆக பிளந்தது, அவருக்கு தேவனுக்கு விரோதமாக எழும்பினவர்களை அந்த பூமி வாய் பிளந்து அவர்களை உள்ள இழுத்து கொண்டது. இப்படிப்பட்டதான அற்புதங்கள் அடையாளங்கள் மோசையின் மூலமாக செய்யப்பட்டது. But the Lord asked him to go up to the mountains to receive the pattern for tabernacle. ஆனால் தேவன் அந்த வாசஸ்தலத்தை கட்டுவதற்கான மாதிரி பெற்றுக்கொள்ளும்படிக்கு மோசே மலைக்கு போக சொன்னார். Many people think that when he go up to the mountains is only to receive the 10 commandments. Okay, then that won't take 40 days. பாருங்க, அநேகர் நினைக்கிறபடி அங்க 10 கட்டளை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தான் மோசே அந்த பர்வதற்கு மேலாக ஏறினார் என்றார். அதற்கு 40 நாட்கள் அவசியம் இல்லை. But God show him step by step, items by item, purpose by purpose. Why you need to build this? Why you need to build that? How is the measurement? He had to write down carefully everything, every detail the Lord has told him. அதாவது இந்த
இந்த வாசஸ்தலத்தை கட்டுவதற்கான காரியங்களையும் நோக்கங்களையும் மிகவும் குறிப்பாக கவனமாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் இப்படியாக அவருக்கு சொன்னதையெல்லாம் அவர் குறிப்பெடுத்துக் கொண்டார். ஆகவே தான் 40 நாட்கள் அங்கு அவர் செலவழித்தார். Bring a groups of people who is unbelief out of Egypt, and defeated a king who is not unbelief, and to bring the people out from Egypt itself is very challenging. பாருங்க, அங்க அவிசுவாசியான ஜனங்களை முறியடிக்கும்படிக்கு விசுவாசம் இல்லாத இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் வாயிலாக பெரிய ஒரு கூட்டத்தை அவர் மூலமாக ரட்சிக்கப்படும்படிக்கு வழிநடத்தி கொண்டு வந்தார். இதுவே ஒரு பெரிய சவாலாய் காணப்பட்டது. But now God want to live among them. God want to be with them, stay with them. So God's purpose is not just to bring people out, but bring himself into those people. அதாவது ஜனங்களை வெறும் விடுதலையாக்கி கொண்டு வருவது மாத்திரம் தேவனுடைய நோக்கமா இல்லை. தேவன் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்பினார், அவர்களோடு கூட இருக்க விரும்பினார். அப்படிப்பட்ட ஜனங்களோடு அவர் வாழ விரும்பினார். அதற்கான காரியங்களை மோசையின் மூலமாய் செய்தார். Do you know that you are being evangelized in village by village, groups of people by groups of people? You are trying to do what the first stage of Moses' works to bring people out of Egypt. மோசே எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாரோ அதே போலதான் உங்களுடைய வேலையும் ஒவ்வொரு கிராமமாய் நீங்கள் கடந்து போய் சுவிசேஷத்தை அந்தந்த குழு ஜனங்களுக்கு அறிவித்திருக்கிறீர்கள். But do you know that the more important thing is just not to bring them out of this Egypt crossing the Red Sea, but build the tabernacle in their spirit. That is your project. அதாவது எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து செங்கடலை 2ஆக பிரிப்பது மாத்திரம் அந்த வேலை அல்ல. அவர்கள் மத்தியிலே எப்படி மோசே வாசஸ்தலத்தை நிறுவி தேவன் மத்தியிலே வாசம் செய்யும்படி செய்தாரோ அது போலதான் உங்களுடைய ஊழியமும் காணப்படுகிறது. Then the school of calling, what I'm going to do in 2025 is to bring them into the promised land. அதாவது இந்த அழைப்பின் பள்ளிக்கூடம் என்று நான் வருகிற வருடத்தில் நடத்த போகிறது என்னவென்றால் தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை அவர்கள் மத்தியிலே கொண்டு வந்து தேவன் அவர்கள் மத்தியில் எப்படி வாசம் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நான் சொல்ல கொடுக்க போகிறேன். Brothers and sisters, and this morning I really want to urge you, if you want to go to the next level, if you want to go to the next seasons, take time and receive pattern from God. சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த புதிய காலகட்டத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கும்போது தேவனுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நீங்கள் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். The Bible says that the Lord said to Moses, "Come up to me on the mountain and wait there, and I may give you the tablets of stone with the law and the commandment which I have written for their instruction." அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். And you see, the key is go seek God for revelation. That is the key things, the key issue that why we are staying in our old seasons, because we don't seek new revelation from God. ஏன் நாம் இந்த பழைய காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம் என்றால் நாம் புதிய தேவனுடைய வெளிப்பாடுகளை காணாமல் இருப்பது நிமித்தமாகவே இந்த புதிய வெளிப்பாட்டிற்காக நாம் தேவனை தேட வேண்டும். அதுதான் திறவுகோல் போல காணப்படுகிறது. Seek God for revelation, seek Jesus for revelation, and then share with others. புதிய வெளிப்பாடுகளுக்காக நாம் தேவனை தேட வேண்டும். அதை பெற்றுக்கொண்ட பிறகு அதை நாம் மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். Even though like 5 loaves and 2 fish, but in Jesus' hands will be multiplied. தேவனுடைய கரத்தில் எப்படி அந்த 5 அப்பமும் 2 மீனும் பெருக்கத்தை கொடுத்ததோ அது போலதான் அங்க இது பெருக்கத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. You know, David, as we all know David's famous as a king of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே பிரசித்தி பெற்ற ராஜாவா இருந்தவர் தான் தாவீது. நாம் எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம். He is a psalmist, he writes songs. அவர் சங்கீதக்காரனா இருந்தார், அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். He is a warrior. அவர் ஒரு யுத்த வீரன். But at the same time, the Bible regards him as prophet. அதே நேரத்தில் வேதம் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறது.
Under the guidance of the Holy Spirit, David received the plans and design for the temple of God. Today we call it the Temple of Solomon. Actually, it's supposed to be right as Temple of David. இன்றைக்கு நாம் அழைக்கிறபடி சாலமோன் கட்டின தேவாலயம் என்று சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலே பார்க்க வேண்டுமானால் தாவீதினுடைய ஆலயமாய்தான் அது கட்டப்பட்டது. ஏனென்றால் பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதலின்படிதான் அந்த ஆலயம் எப்படி கட்ட வேண்டும் என்றதான அந்த முறைமைகளை முதலாவது தாவீது தான் பெற்றுக்கொண்டார். You know, you are David. Today you spend time and pray and seek the Lord. You become the architect of the society. You become architect of the disciple. You receive the blueprint and you train the people. One day there will be glorious temple of Solomon. நீங்கள் தான் அந்த தாவீது ராஜா போல அந்த ஆலய கட்டுமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை ஜனங்கள் மத்தியில் எப்படி கட்டுவிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு நாளிலே உங்கள் மூலமா இந்த தேவாலயத்தின் வாயிலாக ஜனங்களும் கட்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். Every time when I serve this nation, I always ask God, what is needed? What is needed? What is lacking? Tell me. And I'm going to find that material. I'm going to find the right teacher. I'm going to find the answer for this nation. ஆண்டவரே, இந்த தேசத்திலே நான் போய் உம்முடைய வார்த்தை சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்ல வேண்டும், என்ன அங்கு குறைவு இருக்கிறது, என்ன அவர்களுக்கு தேவைப்படுகிறது, எப்படிப்பட்ட ஊழியர் மூலம் என்று சொல்ல வேண்டும், எப்படிப்பட்டதான வசனங்கள் மூலமாக சொல்ல வேண்டும் என்று தேவனண்டையில் நான் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நான் வந்து உங்கள் தேசத்தில் சொல்லுகிறவனாக இருக்கிறேன். Through the Spirit of God, we receive creative idea and divine plan. அதாவது பரிசுத்தாவினுடைய வழி நடத்துதலின்படி அந்த விசேஷமான காரியங்களையும் வடிவமைப்புகளையும் பெற்றுக்கொண்டு அதை பகிர்ந்து கொள்ளுகிறவனா இருக்கிறேன். You know, sometimes even when we ask God tell me what is your plan. இப்படியாக தேவன் அண்டையில கேட்கும்போது தேவன் உன்னுடைய திட்டம் என்ன என்று கேட்பார். I want to tell you, be ready whenever God say, you better follow through. அதாவது நான் உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன், எப்போதும் நான் தேவ சமூகத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். I see many pastors, not only believers, pastors, they like to get prophesy, and when they hear the prophecy, they do nothing about what the Lord told them. பாருங்க, அநேக விசுவாசிகள் மாத்திரமல்ல, போதகர்களும் கூட தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியா இருப்பார்கள். ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு சொல்லப்படும் போது அதை குறித்து அப்புறம் அவர்கள் அக்கறை இல்லாமல் அப்படி விட்டு விடுவார்கள். When we are not ready for action, actually even Rhema word released to us, and actually we turn away from God because we are not responding to whatever words that God released through people. அதாவது தேவன் ஜனங்கள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகளை நாம் செயல்படுத்துகிற திட்டங்களை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை தேவன் நேரடியாக நம்மோடு கூட பேசினால் கூட அநேக நேரம் நாம் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதில் அதை அப்படியே விட்டு விடுகிறோம். Do you like to receive prophecy? நீங்கள் தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சையுள்ளவர்களா இருக்கிறீர்களா? Depends whether are you going to act on the prophecy or not. அது எதை பொறுத்தது என்றால், நீங்கள் அந்த பெற்றுக்கொண்ட தீர்க்க தரிசனங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை உடையவர்களா இருந்தால் மாத்திரமே அந்த தீர்க்க தரிசனங்களும் உங்களுக்கு வழங்கப்படும். There are people who like to receive prophecy, like every day just watching a news about yourself. ஒவ்வொரு நாளும் எப்படி செய்தியை நாம் கேட்கிறோமோ அதே போலதான் அநேகர் ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசன வசனங்கள் கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். I'm different. When I took prophecy very serious, meaning that if God really sent people to tell me and confirm what He have said, and I will do it, regardless to take me how many years, I'll follow through. அதாவது நானும் இதை குறித்து மிகவும் கவனம் உள்ளவனாக இருப்பேன். ஒருவேளை ஒரு இடத்தில் தேவன் தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் சொல்லும்போது அதை குறித்து நானும் வாஞ்சி அக்கறை உள்ளவராக இருப்பேன். தேவன் சொன்னால் மாத்திரமே அதை சொல்லுவேன். அது மாத்திரமல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தொடர்ந்து அது நிறைவேறுகிறதா என்று அதை குறித்து நான் கூர்ந்து கவனிக்கிறவனாயும் இருப்பேன். Prophecy to me means that the instruction from God, and the more prophecy come to me, there will be more works, more burden on me.
So let me ask the question, do you like prophecy? அதாவது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் தீர்க்க தரிசனங்களை விரும்புகிறீர்களா? எனக்கு தீர்க்க தரிசனம் என்றால் என்னென்றால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எனக்கு ஏதோ அதிகமான வேலைகள் கொடுக்கப்பட போகிறது என்பதை நான் உணர்வேன். அதை நான் செய்து முடிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும் என்று அப்படி நான் உணர்வேன். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் தீர்க்க தரிசனத்தை விரும்புகிறீர்களா? Are you willing to follow through whenever the Lord speaks, send you rhema? அதாவது தேவன் நேரடியாக உங்களுக்கு அந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது அதனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ச்சியாக செய்து முடிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? And David's and this is written in First Chronicle in verse 28 onwards. And then David gives Solomon his son the plan of the vestibule of the temple and of his house, its treasury, its upper room, its inner chamber, and the room for the mercy seat. 1:28-11 வாசிக்கிறோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்பாண்டமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசனமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் and the plan of all that he had in mind for the courts of the house of the Lord, all the surrounding chamber, the treasury of the house, and the treasuries of the dedicated gifts. ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியும். And the Bible says that David say, all this he means God make clear to me means David, in writing from the hand of the Lord all the works to be done according to the plan. இந்த மாதிரியின்படியே சகல வேலைகளும் எனக்கு, அதாவது தாவீதுக்கு தெரியப்படுத்த இவைகளை எல்லாம் கர்த்தருடைய கருத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். To make it another version, this is the Moses 2.0. You know why? God showed David exactly what to do. இது மோசேக்கு சொன்னதை காட்டிலும் தாவீதுக்கு அங்கு மிகவும் தெளிவாய் குறிப்பாய் இப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியங்கள். Do you know that the every height of the kingdom of God is the moment when you see the fingerprints of God, the hands of God showing people step by steps? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தெளிவாய் படிப்படியாய் இப்படிதான் செய்யப்பட வேண்டும் என்று அந்த வரைபடத்தை காட்டுகிறது போல அவர் வெளிப்படுத்துவார் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. And this is what we want to experience. We want to experience God leading us, guiding us, giving us a blueprint. But the first thing is we need to see God's plan. தேவன் நாம் இப்படியாக செய்யப்பட வேண்டும் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய காரியம் தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கிறது, தேவன் எதை சொன்னார் என்று நாம் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். So don't just download APK, the app of your handphone, your smartphone application. Download God's plan, tune into God's purpose, calling and assignment for your life. அதாவது அந்த எப்படி மொபைல் ஃபோனில் வருகிற ஆப்பை நாம் டவுன்லோட் செய்து கொண்டு காரியத்தை செய்கிறோமோ அது மாத்திரமல்ல, அந்த மற்ற விவரங்களையும் தகவல்களையும் அல்ல, தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய நோக்கங்களையும் அவர் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Just as your handphones, the application need to upgrade to a latest version, your ministry needed upgrade to the latest version as well. அதாவது நம்முடைய மொபைல் போனை ஒவ்வொரு முறையும் நாம் அப்கிரேட் செய்து கொண்டு தற்காலத்துக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஒத்ததை போல இருக்க வேண்டும் என்று நாம் பதிவிறக்கம் செய்து கொள்கிறோமோ அதே போலவே நாம் தேவனுடைய ஊழியத்திலும் நம்முடைய நிலைமையும் தேவனோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நாம் அதை மேம்படுத்தி கொள்ள வேண்டியது, அப்கிரேட் செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. If you are willing to take time to execute what God has told you, He will likely always show you what is His plan. போதெல்லாம் தேவனுடைய திட்டத்தை நாம் பெற்று கொண்டு அதை நாம் செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாய் செயல்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் தேவன் தம்முடைய திட்டங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார்.
Like, we like they when they are on the Mount of Transfigurations, that the one still small voice came out from the cloud saying that this is my son, my chosen one. Listen to him. Let's listen to Jesus Christ. அதாவது அந்த மறுரூப மலையிலே இப்படியாக சீஷர்கள் தேவனுடைய சத்தத்தை செவி கொடுத்தார்கள். அப்போது இவர் என்னோட நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு, நாமும் அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And the second one is the dealing with your comfort zone. இரண்டாவது காரியம், நாம் ஆறுதல் இருக்கிறதான அந்த ஆறுதல் மண்டலத்தின் சூழ்நிலைகளை அது குறிக்கிறதா இருக்கிறது. You see, comfort zone is a place where you are effortlessly live in that place, not challenged, and just routine, doing the same things, doing the same thing. அதாவது இந்த ஆறுதல் அனுகூலமான சூழ்நிலையில இருப்பது என்றால் எந்தவித முயற்சி இல்லாமல் எந்தவித சவாலும் கஷ்டமும் படாமல் செய்கிற காரியங்களையே மறுபடியும் சுத்தி சுத்தி செய்து கொண்டிருக்கிறதை போல இருப்பதுதான் அந்த ஆறுதலின் அந்த மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. We are dealing with God who always lead us to the promised land. So comfort zone is not our home. அதாவது இந்த அனுகூலமான சூழ்நிலை என்பது நம்முடைய வீடு அல்ல. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய செல்லும்படிக்கு நம்மை முன்னே அழைத்து செல்ல விரும்புகிறார். We need to step out in faith. ஆகவே இந்த அனுகூலமான சூழ்நிலையிலிருந்து நாம் விசுவாசத்திலே கால அடி எடுத்து வைத்து வெளியே செல்ல வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். You see, we know the story very well. Peter walking on the water, and when he saw Jesus is walk on the water. இயேசு கிறிஸ்து தண்ணீரில் மேல் நடப்பதை பேதுரும் பார்த்து, நானும் தண்ணீர் மேல் நடக்க வேண்டும் என்ற அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவமா இருக்கிறது. First thing, in order for Peter to walk on the water, he need to leave the safety boat. முதலாவது பேதுரு தண்ணீரில் நடக்க வேண்டுமானால் அவன் அந்த பாதுகாப்பாய் இருக்கிறதான அந்த சூழ்நிலையாக படகை விட்டு அவன் இறங்க வேண்டியதாய் காணப்பட்டது. The safety of the boat really attracting everyone. That if there any place is safety, we want to be there. அதாவது இந்த படகுல இருக்கிறதான பாதுகாப்பை போலதான் எல்லோரையும் அந்த பாதுகாப்பு என்பது கவர்ந்து இழுக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் எப்போதும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். 12 disciples, only one is so daring, walk on the water. His name is Peter. 12 சீஷரில் ஒருவர் தான் தைரியமாய் அந்த தண்ணீரில் மேல் நடக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்தான் பேதுரு. You know, comfort zone sometimes is a sense of security. பாருங்க, அநேக நேரம் இந்த அனுகூலமான சூழ்நிலை என்பது நம்முடைய பாதுகாப்பை தான் உணர்த்துகிறது. நாம் பாதுகாப்பா இருக்கிறோம், ஆகவே அங்கே இருந்து விடலாம் என்று. Somehow that comfort zone really make us, I wouldn't say lazy, but make us rely on it. அநேக நேரம் இந்த அனுகூலமான சூழ்நிலை நாம் அதையே சார்ந்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம். அதை சோம்பேறித்தனம் என்று நான் சொல்ல மாட்டேன். நாம் அந்த சூழ்நிலையை சார்ந்தவர்களாய் காணப்படுகிறோம். Comfort zone is nothing else. It is our ministry, our comfort ministry, the place where we feel that we doesn't have to do more. We just do it. No one will say anything wrong about us. We are doing our job. அதாவது இந்த அனுகூலமான சூழ்நிலை என்பது எதை குறிக்க விரும்புகிறேன் என்றால், நாம் தங்கி இதிலிருந்து ஊழியம் செய்கிறதான அந்த இடத்தை தான் நான் குறிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் யாரும் நம்மை கேள்வி கேட்க மாட்டார்கள். செய்ததே திரும்ப திரும்ப செய்வோம், எந்த ஒரு முயற்சியும் இருக்காது, அதிலே அப்படியே போய்கொண்டே இருப்போம். In comfort zone, you doesn't need to do more. அந்த அனுகூலமான சூழ்நிலை எதுவும் அதிகமாய் தேவை செய்ய வேண்டியதற்கு அங்க அவசியமே இருக்காது. In comfort zone, you doesn't need to change. அனுகூலமான சூழ்நிலை எதற்கான மாற்றமும் அங்க அவசியம் இல்லை. You know, a lazy person always don't want to do more and don't want to change. அதாவது இந்த சோம்பேறியா இருக்கிறவர்கள் அதிகமாக எதையுமே விரும்ப மாட்டார்கள், தங்கில மாற்றம் வருவார்கள். If possible, they want to simplify everything so that they doesn't need to do anything at all. அதாவது அவங்க என்ன செய்யணும், எதையும் எல்லாமே எளிமையா தான் செய்ய விரும்புவாங்க. ஏனென்றால் எதையும் கஷ்டப்பட்டு அதிகமா செய்ய விரும்பாதனால அப்படியே எளிமையா எல்லாவற்றையும் செய்து முடித்து விடலாம் என்று நினைப்பார்கள்.
You see, if for us to enter a new level, enter into a next seasons, we have to stay out from that boat. அதாவது நாம் புதிய காலகட்டத்தில் நுழைய வேண்டும், புதிய ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அந்த படகை விட்டு நாம் வெளியே வர வேண்டும், அந்த அனுகூலமான சூழ்நிலையிலிருந்து. Because when you stay in your comfort zone, you cease to grow. அதாவது நாம் அந்த அனுகூலமான சூழ்நிலையிலே இருந்து விட்டால், அங்கு எந்த விதமான வளர்ச்சியுமே வராது. வளர்ச்சியை நாம் தடுத்து நிறுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். After, I won't say after 1 year, after 5 years, you will be the same if you stay in your comfort zone. 1 வருஷம் இல்ல 5 வருஷம் பிறகு பார்த்தா கூட நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஏனென்றால் அந்த அனுகூலமான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பதினாலே. I want to really say, planting church is a good practice of not staying in a comfort zone. அதாவது இந்த ஆறுதல் அந்த அனுகூலமான சூழ்நிலையை விட்டு வெளியே வருவது என்றால், ஒரு புதிய சபையை நிறுவுவதற்கு உதாரணமாக தான் நான் சொல்வேன். அப்படி ஒரு புதிய சபையை நாம் நிறுவுவதற்கு முயற்சி எடுக்கும்போது, அந்த அனுகூலமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். Raising new generations, new leaders, young leaders, it is get out from comfort zone. It is a good choice. அதாவது அந்த அனுகூலமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து புதிய தலைவரை உருவாக்குவது, புதிய சீஷர்களை உருவாக்குவது, புதிய காரியங்களை செய்வது. But be careful, even you plant church, even you raise some new leaders, you might be repeating the same way, same method without growing on your own. பாருங்க, இது சொல்வதில் நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்கள் புதிய சபையை ஆரம்பிப்பதிலோ, புதிய காரியங்களை செய்வதிலோ செய்யும்போது, அந்த பழைய வழிமுறைகளை வைத்து தான் நீங்கள் செய்கிறவர்களா இருப்பீர்கள். அதிலும் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். By repeating what you're doing now, you won't bring you to other place. அதாவது இப்போது செய்து கொண்டிருக்கிறதான காரியத்தை நீங்கள் திரும்ப அதையே செய்யும்போது, அது உங்களை புதிய இடத்திற்குள் அழைத்து செல்லாத, அங்க வளர்ச்சி இருக்காது. Many pastors always think that as long I'm humble, as long I'm loving, I'll be fine. அநேக போதகர்கள் இப்படி நினைக்கிறார், நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன், நான் எளிமையா இருக்கிறேன், இது போதும் என்று அப்படி நினைக்கிறார்கள். You know, I see many pastors are so loving, so kind. At the end, they accomplish nothing. அநேக போதகர்கள் நான் பார்ப்பேன், அன்பானவர்களா இருப்பாங்க, எளிமையானவர்களா இருப்பாங்க, இரக்கமுள்ளவர்களா இருப்பாங்க. ஆனா எதையும் சாதித்து அவர்கள் சாதிக்காதவர்களாய் தான் காணப்படுவார்கள். Not only kind, you need to have courage. Not only just loving, you must know how to discipline. அதாவது நீங்கள் வெறும் அன்புள்ளவர்களாய் இரக்கமுள்ளவர்களாய் மாத்திரமல்ல, தைரியமாய் காரியங்களை செய்கிறவர்களாகவும், எல்லாவற்றையும் ஒழுக்கமாயும் திட்டமாயும் காரியங்களை செயல்படுத்துகிறவர்களாயும் நீங்கள் காணப்பட வேண்டும். Instead, one thing everyone say, you are good pastors. You need to go out more than just be a good pastors. You need to go out to be a person who is firm with the word of God. அதாவது எல்லாரும் உங்களை பார்த்து இவர் ஒரு நல்ல போதகர் என்று சொல்லலாம். அந்த நல்ல போதகர் என்று சொல்வதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து கர்த்தருக்காக காரியத்தை திடமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் இருக்கிற போதகர்களாய் தான் நீங்கள் அழைக்கப்பட வேண்டும். Sometimes our comfort zone is just to be nice, not offending people. This is also our comfort zone. இந்த ஆறுதலான சூழ்நிலை என்றால் அநேக நேரம் மற்றவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றுதானே நம்முடைய செயல்பாடுகள் காணப்படும். மற்றவர்களை நாம் கடிந்து கொள்ள மாட்டோம். எதை குறித்து அக்கறை இல்லாமல் அப்படியே நம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருப்பது. Do you expect to raise up a strong army of God without rebuilding your own army? Impossible. நீங்கள் தேவனுக்காக கர்த்தருக்காக ஒரு சேனையை எழுப்ப வேண்டுமானால், உங்களுடைய சேனையின் மக்களை நீங்கள் கடிந்து கொள்ளாமல் இருப்பீர்களானால், எப்படி கர்த்தருக்கான ஒரு வைராக்கியமான சேனை உங்களால் எழுப்ப முடியும்? Do you expect to raise up an army who has very little level of commitment? Impossible. You need to ask them. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு அர்ப்பணிப்போடு இருக்கிறதான கர்த்தருடைய சேனையை தான் உங்களால உருவாக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் அவர்களை கடிந்து கொள்ளாவிட்டால் அப்படி அவர்களை எழுப்ப முடியாது. ஆகவே அவர்களை நீங்கள் தட்டி எழுப்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, Jesus is coming back soon, second time. இரண்டாவது முறையாக இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் வரப்போகிறார். We won't have many years to waste from now. இப்போதிலிருந்து இன்னும் அநேக நாட்கள் நாம் வீணாக செலவழிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்படவில்லை.
If you have not dare to challenge your people, and one day you will regret because they are very weak, because they never been committed, they never put on anything on their shoulder. அதாவது உங்களுடைய விசுவாசிகளுக்கு நீங்கள் அதிகமான பாரத்தை அவர்கள் தோள்கள் மேலே சுமத்தி அவர்கள் கடினமான பயிற்சிக்குட்படுத்தாமல் இருந்தால் ஒரு காலத்திலே நீங்கள் அதை குறித்து மிகவும் கவலைப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். Honestly, let me tell you, that is your comfort zone, is our comfort zone of not willing to challenge our people. அதாவது நம்முடைய விசுவாசிகளை நாம் சவாலான வாழ்க்கைக்குள்ளாமல் நடத்தப்படாமல் விட்டு விட்டு வைப்பதே அந்த ஆறுதலான சூழ்நிலை குறிக்கிறதா இருக்கிறது. We must enter into an uncharted territory to discover new realms and possibility. அதாவது புதிய பகுதிகளையும் சாத்தியக்கூறுகள் இல்லாத இடத்திலே நாம் சாத்தியக்கூறுகளை கண்டறியத்தக்கதான பெயரிடப்படாத அந்த பிரதேசங்களை இடங்களை நாம் கண்டுபிடிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். I believe that God is a good God. நாம் தேவன் நல்ல தேவனா இருக்கின்றதான் நான் விசுவாசிக்கிறேன். I believe that God is going to lead us to a greater possibility, empowerment. The only thing is we need to we must walk into that new territory. தேவன் நமக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் வல்லமையுள்ள காரியங்களையும் கொடுத்து நம்மை முன்னேறும்படி செய்ய விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அந்த பெயரிடப்படாத பகுதிகளும் அந்த இடத்திலே போய் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறவர்களாகும் அந்த இடத்திலே போய் நாம் புதிய காலடிகளை எடுத்து வைக்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். You see a lobster, or the prawn or whatever, they shed its shells in order to grow. அதாவது இந்த ஒரு வகையான நண்டு இனம் இந்த இறால் இனத்தை குறித்து பார்க்கும்போது அது வளர்வதற்கு என்ன செய்யுமாம், தன்னுடைய ஓட்டையை அப்படியே அங்கே கழட்டி விடுகிறதா அது காணப்பட வேண்டுமா காணப்படுமாம். ஆகவேதான் அது மிக please continue. ஆகவேதான் அது மிகவும் அதிகமான வளர்ச்சி அடையத்தக்க செய்கிறது. You see, these prawns or whatever, they are boneless. They don't have bones. பாருங்க, இந்த இறால் இனத்திற்கு அதற்கு எலும்புகள் கிடையாது. The soft tissue is protected by their shaft. அந்த அந்த மிருதுவான பகுதி அந்த ஓட்டி நிமித்தமாக அது பாதுகாக்கப்படுது. But they need to shed their shelf, put away the old one, and they need to grow new one. அந்த இறால் என்ன செய்யும், அந்த பழைய ஓட்டை அது கலைந்து விட்டு அது புதிய ஓடு வளர்வதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறதா இருக்கிறது. The whole lifespan of this creature is rely on shedding their own shaft. இந்த உயிரின வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ஓட்டை கலைத்து விடுகிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அதன் வாயிலாக அது மிகவும் வளர்ச்சி அடைகிறதா இருக்கிறது. And I pray that you are not hold back to your old self, old way of doing things. Shed the shelf, the hard shelf, and grow a new one. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம அந்த பழைய காரியங்களை அப்படியே வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. பழைய திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த பழைய நிலைமைகளை விட்டுவிட வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம், புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காக. And you see, number 3 is connection. மூன்றாவது குறிப்பு அந்த இணைப்பை குறிக்கிறதா இருக்கிறது. You see, in life, the right connection can open doors, provide perspective, and lead to growth. நம்முடைய வாழ்க்கையிலே சரியான தொடர்புகள் வாய்ப்புகளும் திறக்கும், புதியதான கண்ணோட்டமும் புதிய இணைப்புகளும் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. And God often uses people to usher us into new seasons and new levels of our journey. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த புதியதான காரியங்களையும் புதிதான நோக்கங்களையும் செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு புதிதான தொடர்புகளையும் புதிதான மனிதர்களையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் அறிமுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். Some people is like door. They lead us to new opportunity and phases of growth. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்கள் கதவுகளைப் போல வருவார்கள். அவர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகளும் புதிய விதமான வளர்ச்சிகளும் கட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் மூலமாய் நமக்கு கிடைக்கும்.
Whenever you saw a door, you're entering, you're get out from one room to another room. அதாவது நீங்கள் ஒரு அந்த கதவுக்குள்ளாக பிரவேசித்து போகிறீர்கள் என்றால், ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். Some people is like an window. Okay, of course you can climb out from window, but window is not meant for you to go out from window. அதாவது அது ஒரு சிலர் வந்து ஜன்னல்களைப் போல உங்களுக்கு இருப்பார்கள். ஆனால் ஒரு ஜன்னலிலிருந்து இன்னொரு ஜன்னலுக்கு நம்ம எப்போதும் போக மாட்டோம். But window offers a new perspective, helping you to see further and gain clarity. அதாவது அந்த ஜன்னல் எதை குறிக்கிறது என்றால், புதிய கண்ணோட்டத்தையும், ஒரு புதிய தெளிவான நோக்கத்தையும் நமக்கு கொடுக்கிறதாயும், அது எந்த அளவுக்கு தூரத்தில் இருக்கிறது என்று இங்கிருந்தே பார்த்துக்கொள்ள உதவுகிறதற்கு ஏதுவாய் தான் ஜன்னல் காணப்படுகிறது. But there are also issues that they serve like a wall, represents the barriers that must be overcome to avoid in order for you to progress. அது மாத்திரமல்ல, நம்முடைய வளர்ச்சிக்கு தடை செய்கிறது, நம் முன்னேற்றத்திற்கு தடை செய்கிறதற்காக காணப்படுகிறது. அந்த சுவர்கள் போலும் சில நபர்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். So in the case of Paul, and he need Ananias as a window to guide him, but he needs Barnabas as a door to open new opportunity. உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது, அனனியா வந்து அவருக்கு ஒரு ஜன்னலை போல காணப்பட்டார். ஆனால் பர்னபாஸை பார்க்கும்போது அவர் வழிகாட்டியாகவும், ஒரு அந்த கதவை போல புதிய வாய்ப்புகளை அவருக்கு திறந்து கொடுக்கிறவராகவும் அங்கு பர்னபா அப்போஸ்தலனாகிய பவுல் காணப்படுகிறார். For example, like when Paul is on his way, on his way to Damascus, Syria as Damascus, now is the top story in the news. Okay, when Paul going up from Jerusalem and want to march to Damascus to persecute the believers. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு இஸ்ரேலில் இருக்கிற சீஷர்களை உபத்திரப்படுத்துவதற்கு அந்த தமஸ்குவின் அந்த வழியாக, அந்த நேர்த்தெரு வழியாக அவர் செல்கிறார். இப்போது அது பிரசித்தி பெற்ற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்படி அவர் அங்க கடந்து போகிற வேளையிலே, and the light shine on him and to everyone who's on the horse, they all fell down, and Paul hear the sound of the Lord, and he don't know what is the clue. He knows Jesus Christ, so he locked himself in the room for 3 days and 3 nights to seek the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி அங்க கடந்து போகும்போது வானத்திலிருந்து பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. அங்க குதிரையின் மேல் போகிறவர்களாம் கீழே விழுந்து விடுகிறார்கள். அங்க அவர்களுடைய கண் பார்வை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்க பாதிக்கப்படுகிறது. இதன் வாயிலாக அங்க அவர் 3 நாள் அங்க தங்க வேண்டியதா இருந்தது. என்ன நடந்தது என்கிறதான எந்த விதமான காரியமும் அவருக்கு தெளிவாக விவரிக்கவில்லை. So I pray that and then Ananias came and he laid hand on him and he showed him what to do next. அப்போது அனனியா வந்து அவர்களுடைய கண்கள் மேல வைத்து கைகளை வைத்து ஜெபித்து அவர் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு அங்கு சொல்லுகிறார். And Paul received the gospel fully, and he start to testify the one who he was against. அப்போது அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் முழுமையாக அந்த சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு யாருக்கு விரோதமாக அவர் அங்கு செயல்பட்டு போனாரோ அவர்களுக்கு மத்தியில போய் அங்கு சாட்சி சொல்லுகிறவராய் கடந்து போகிறார். Then in the later parts of Paul's life, Barnabas came and he brought him from Tarsus and he brought him to the disciple and to preach to the disciple. அதன் பிறகு பர்னபாஸ் அவருடைய பவுலுடைய வாழ்க்கையில வந்து இடைப்படுகிறார். அந்த தர்சு பட்டணத்திலிருந்து அவரை அழைத்து அங்கிருந்து சீஷர்கள் மத்தியிலே கொண்டு போய் அவர்களை அங்கு பலமாக அவர் மூலமாக அங்கு உபயோகப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். And Barnabas become a door of new opportunity for Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு புதிய தருணத்தை உண்டாக்கக்கூடிய கதவை போலதான் அங்கு பர்னபா அவருடைய வாழ்க்கையில் அங்கு செயல்படுகிறார். And he brought Barnabas to the first mission trip. அந்த முதலாவது மிஷனரி பிரயாணத்தில் அங்க பர்னபாவும் பவுலும் அங்கு செல்கிறது பார்க்கிறோம். Without Barnabas, nobody will trust Paul and Barnabas serve as the door for Paul.
பர்னபாஸை போல யாரும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உறுதுணையா இருந்திருக்க முடியாது. யாரையும் அவரை நம்பியிருக்க முடியாது. ஆகவே பர்னபாஸ் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு கதவை போல தான் அவர் அங்கு செயல்பட்டார். Then another person is called Ruth. Ruth was connected with to Naomi, her window, and later married to Boaz, her door. அதாவது அடுத்த ஒரு நபரை குறித்து பார்க்கும்போது அங்கு ரூத் நகோமியை பார்க்கிறோம். நகோமி எங்க அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜன்னலை போல இருந்தால், போவாஸோடு அவர் திருமணம் செய்த பிறகு போவாஸ் அவருக்கு கதவை போல அவருடைய வாழ்க்கையில இணைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். We know the story. Actually, Ruth have two daughter-in-law. One has left her, but Ruth, cling to Naomi till the end. அதாவது அங்கு ரூத் நவமியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நவமிக்கு அங்க 2 மருமகள் மாலை இருந்தார்கள். அதில் ஒருத்தியாகிய ரூத் நகமியை விடாமல் பற்றி கொண்டாள். This Naomi become the window of Ruth to enter, to saw from the perspective of Naomi into the house of Israel. அந்த இஸ்ரவேலாக அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசிப்பதற்கு இங்கு நகோமி ஒரு ஜன்னலை போலதான் ரூத்துடைய வாழ்க்கையில அவர் காணப்பட்டார். Yet she's still a Moab's woman, so she's still a foreigner. அவர் ஒரு புறஜாதியான பெண்மணியாய் இருந்தபடினால மோபிய பெண்மணியாய் அந்த நவமி அங்கு ரூத் காணப்படுகிறாள். Until she married to Boaz and become the part of the house of God. அவர் அந்த போவாசை திருமணம் செய்து கொள்ளுகிற வரைக்கும் அவள் புறஜாதியாக இருந்தால், அதன் பிறகு தேவனுடைய வீட்டிலே ஒரு பங்காளியை போல அவளும் அந்த வீட்டை சார்ந்தவளாக அங்கு மாறிவிடுகிறாள் திருமணத்திற்கு பிறகு. But sometimes the issue is another way around. Some relationship, is hindering your growth. இதை நாம் இன்னொரு விதத்திலே நாம் பார்ப்போமானால், ஒரு சில உறவுகள் நாம் தேவனோடு கூட வளருவதற்கு அது தடையாய் காணப்படுகிறது. I wouldn't use that strong word like cut tie, I really want to say that is too strong of a word, but at least we should understand there are some relationship is necessary for us to disconnect from. அதாவது இந்த துண்டித்து போடுதல் என்றதான அந்த பலமான வார்த்தை நான் உபயோகப்படுத்த விரும்பவில்லை. ஆனாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வளர்ச்சிக்கு தடையாக காணப்படுகிறதான அப்படிப்பட்டதான உறவுகளை நாம் துண்டித்து அப்புறப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். There are 3 example, Abraham, Lot. அதாவது 3 உதாரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ஆபிரகாம் லோத்துடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். Lot never realized that Abraham is the reason why he's prosper. தன்னுடைய செழுமைக்கான காரணம் ஆபிரகாம் தான் என்று லோத் ஒருபோதும் அங்கு நினைக்கவில்லை. But the Lord allowed Abraham to cut tie or disconnect with Lot because he has his own plan for Abraham, and Lot are not the one who is going to share the cup of that promises. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாம் தான் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அங்கு லோத்தை அதிலிருந்து தேவன் அங்கு பிரித்தெடுக்க விரும்புகிறார். Then another person, he's called Jacob and Laban. அடுத்த உதாரணத்தை பார்க்கும்போது நாம் யாக்கோபும் லாபானுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். Jacob carried the blessing from his grandfather and his father, from Abraham to Isaac. Jacob carried that firstborn blessing. அதாவது அந்த முதற் பிறந்தவன் என்ற அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் மூலமாய் யாக்கோபு சுமந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். Before that, Laban has very few. The moment Jacob went there, he's become prosper. அதாவது லாபானுக்கு இருந்ததோ கொஞ்சமா இருந்தது. எப்போது யாக்கோபு அவரோடு கூட வந்து சேர்கிறாரோ அதன் பிறகு லாபானுடைய காரியங்கள்லாம் எண்ணிக்கையிலே பெருத்ததாய் காணப்படுகிறது. And even Laban tried to hold on Jacob to, I would say that, to take advantage of his favor and blessing. அதாவது யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தையும் அவனுடைய காரியங்களை எல்லாம் லாபான் தன்னுடைய வாழ்க்கையில அவன் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். Until the end, that for Jacob's to enter into his promised land, that Laban has been out of the picture. அதாவது யாக்கோபு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் லாபான் அந்த காரியத்திலிருந்து அவர் துண்டிக்கப்பட வேண்டியவராய் காணப்படுகிறார்.
He flee from Laban, and at the end, the night when they are meeting each other, they make a covenant that we are not crossing this stone to afflict one another. அதாவது இப்படியாக யாக்கோபு லாபானை விட்டு ஓடி வரும்போது, அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது, அங்கு உடன்படிக்கை செய்து கொண்டு, "நீ என்னை தீங்கு செய்யாதபடிக்கு இதை விட்டு தாண்டி வரக்கூடாது" என்று இருவரும் அங்கு உடன்படிக்கை கற்குவியலை வைத்து உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். Then Saul and this King Saul and Samuel, or Samuel and King Saul. அடுத்ததாக சாமுவேலும் அந்த ராஜாவாகிய சவுலை குறித்த விஷயம். God have given this King Saul opportunity to be a king. ராஜாவா இருக்கும்படிக்கு சவுலுக்கு அந்த தருணம் கொடுக்கப்படுகிறது அங்க நான் பார்க்கிறோம். But in order for Samuel to continue his job as the judges and also the prophets of the nation, அந்த தேசத்தின் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் தொடர்ந்து சாமுவேல் செயல்படுவதற்கு அங்கு ஒரு காரியம் ஏற்படுத்தப்படுகிறது. the Lord cut ties between Samuel and King Saul. அங்கு சாமுவேலுக்கும் சவுலுக்கும் இருந்ததான அந்த உறவை தேவன் அங்கு துண்டித்து போடுகிறதை நான் பார்க்கிறோம். At first, Saul tried to pull Samuel to his banquet, and he to the extent he tear his garments. அதாவது அங்கு சாமுவேலும் சவுலும் அங்கு ஒருங்கிணைந்த அந்த பந்தி இருக்கிற வேளையிலே அவர்கள் அந்த தன்னுடைய வஸ்திரத்தின் வாயிலாக அங்கு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறதை பார்க்கிறோம். அதை கட்டி நிமித்தம் அங்கு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். The first times Samuel said that, as you have tore these garments apart, you are tore from your kingdoms apart as well. அதாவது அந்த வஸ்திரத்தை கீழ்த்து போடுவதன் வாயிலாக ஒரு ராஜ்யம் முன்னிடத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது என்று அங்கு சாமுவேல் சவுலோடு கூட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Then after many days, the Lord said to Samuel, "How many days you want to grieve and grave over this King Saul?" சவுலுக்காக எத்தனை நாள் இப்படி நீ திக்குத்திக் கொண்டிருப்பாய் என்று சாமுவேலை பார்த்து தேவன் கேட்கிறார் அங்கு. And there's another cut tie. அங்கு மறுபடியுமாக அங்கு துண்டிப்பை நாம் பார்க்கிறோம். So sometimes for us to grow, there are people will definitely leave us. Don't take too long to feel grave about it. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடைவதற்கு அநேகர் நம்மை விட்டு விட்டு செல்ல வேண்டியதா இருக்கிறது. ஆகவே அதை குறித்து நீங்கள் அதிக நாட்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். The next 2 points, I'm going to do it very fast. Number 4 is circumcision. அடுத்த 2 குறிப்பை மிக துரிதமாய் சொல்லுகிறேன். 4வதாக விருத்தசேதனம். Just read Joshua chapter 5 and you'll realize that the moment when the whole army of Israel went through the circumcisions, that very day, that very seasons, the chief commander of the Lord of hosts has appeared before Joshua. யோசாவுக்கு முன்பாக அந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதியான வந்து சொன்னது நிமித்தமாக அந்த முழு இஸ்ரவேல் சேனையும் அதே நாளிலே புதிய காலகட்டத்திற்குள்ளாக நுழைந்து செல்வதற்கு அன்றைய நாளிலே அவர்கள் அனைவரும் விருத்தசேதனம் பண்ணப்படுகிறார்கள். Circumcision is not just ask the Lord to clean us, but is to remove the excessive. அதாவது இந்த விருத்தசேதனம் என்கிறதான முறைமை தேவனாலே நாம் வெறும் சுத்திகரிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, தேவையற்ற வளர்ச்சிகளை அங்கு வெட்டி எடுப்பதற்காகவும் அது உபயோகப்படுத்தப்படுகிறது. Cut away things that hinder our spiritual growth. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடர்பாடாய் காணப்படுகிறதான காரியங்களை நாம் வெட்டி போடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Can be anything, can be sin, can be interest, or your hobby. Yeah, I mean, cut away so that your spiritual growth won't be hindered. தேவனோடு கூட உங்களுக்கு இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாய் காணப்படுகிறது எதுவா இருந்தாலும், ஒருவேளை அது பழக்க வழக்கமா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், கெட்ட ஆலோசனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நாம் அதை அகற்றித்து போடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். When we talk about circumcision, is the flesh. The works of the flesh, we need to deal with the work of the flesh.
அதாவது நாம் விருத்த சேதனம் என்று சொல்லப்படும்போது, அது மாம்சத்துக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. ஆகவே அந்த மாம்சத்தின் காரியங்களை நாம் சரிப்படுத்தி அதை சரிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். You may read from chapter 5 of book of Galatians, verse 19 to 22. கலாத்தியர் 5:9 22 வரை இது குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கலாம். And I won't touch here so that you all know. I believe that you all know about it. உங்கள் அனைவருக்கும் இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும். ஆகவே அதை நாம் இப்போது வாசிக்கப் போவதில்லை. Always address the weaknesses of our flesh. எப்போதுமே நம்முடைய உடலிலே காணப்படுகிறதான பலவீனங்களை குறித்து நாம் அதை அடையாளப்படுத்தி அதை கையாளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Allow the word of God to expose us and transform the area of our life that needed to be corrected. எப்போதுமே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகளை வெளிக்கொண்டு வந்து அதை அகற்றும்படிக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே கிரியை செய்யும்படிக்கு நாம் அனுமதிக்க வேண்டும். Because the word of God is active and there's no way from us to hide from his sight. அதாவது கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக எல்லாமும் நிர்வாணமா இருக்கிறது. அதற்கு முன்பாக எல்லாம் வெறியரங்கமா இருக்கிறபடினால கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். His word is like two-edged swords, will cut through everything. கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டது போல காணப்படுகிறது. அது எல்லாவற்றையும் வெட்டிப்படுகிறதா இருக்கிறது. The last one is engage the supernatural. நான் கடைசியான குறிப்பு என்னவென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஈடுபடுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, the kingdom of God is not just work on our efforts. வெறும் ஏதோ நம்முடைய முயற்சினால நடத்தப்படுகிற ஒரு காரியம் அல்ல. But it is also supernatural. அது நம்முடைய முயற்சி மாத்திரமல்ல, அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உட்படுத்தினதாயும் காணப்படுகிறது. Supernatural supposed to be a natural thing for you. அதாவது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இயற்கையான காரியத்தை போலதான் அது செயல்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. In the end time, God going to dispatch many angels to fight for us. கடைசி காலகட்டத்திலே தேவன் நமக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி அங்கு யுத்தம் செய்யும்படி அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அனுப்ப போகிறார். So we are confronting the power of darkness, and therefore we need the power of God. நாம் அந்த இருளின் ஆதிக்கத்தை நாம் கையாளுகிறவர்களாக இருக்கிறபடினாலே நமக்கு தேவனுடைய வல்லமை மிகவும் அத்தியாவசியமாய் காணப்படுகிறது. You see, sometimes we really must understand that we need to pierce through. We need to look for, press in for a breakthrough. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக நாம் ஊடுருவி கடந்து சென்று மேற்கொள்ள வேண்டியதான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். So when God's power is moving, and not only one person will be touched, the whole areas, the people will be touched. தேவனுடைய வல்லமை நம்ம மத்தியில அந்த காலகட்டத்தில் அசைவாடும் போது அது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக தேவனுடைய வல்லமை அசைவாடுவதில்லை. அந்த கூட்டத்தோடு அந்த நபரோடு கூட சம்பந்தப்பட்ட எல்லார் மேலும் கர்த்தருடைய வல்லமை அசைவாடுகிறதாய் காணப்படுகிறது. And the word of Acts chapter 1 and verse 8 says that you receive power to become witness from Jerusalem, Judea, Samaria until the end of the earth. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வெளிநாடு எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. And I really want you to understand the power you receive and my power and my receive have the same DNA that can carry the gospel to the end of the earth. நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறதான அந்த வல்லமையானது இந்த உலகத்தின் முடிப்பறிந்தும் சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு அது ஏதுவான வல்லமை பலனை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. And even like in the place, I just take for example, like in Samaria, there's a man named the sorcerer called Simon. அங்க சமாரியாவிலே ஒரு மாயவித்தைக்காரன் இருந்தவன், சீமோன் என்று அழைக்கப்படுகிறதான மாயவித்தைக்காரன். He wants a sorcerer in Samaria, and people are afraid of him.
சமாரிய ஜனங்கள் அந்த சீமோன் ஆகிய அந்த மாயவித்தைக்காரனை பார்த்து பயப்படுகிறவர்களா இருந்தார்கள். But when Philip came to Samaria, the Samaritans, they all accepted the Lord and they see the wonder signs and wonders of Jesus Christ. அங்கு பிலிப்பு சமாரியாவுக்கு வந்து பிரசங்கித்த போது அவர்கள் கர்த்தருடைய வல்லமையும் அதிசயங்களையும் கண்டு எல்லாரும் தேவனை மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். Even Simon the sorceress was so amazed and he became a believer. இந்த மாயவித்தைக்காரனாகி சீமோனும் கூட ஆச்சரியப்பட்டு அவன் தேவன இயேசுவின் சீஷனா அங்க மாறுகிறதை பார்க்கிறோம். But the moment when they see Peter and John came, he lay hands, the power of the Holy Spirit lay upon the people. பேதுரும் யோவானும் வந்து அங்கு ஜனங்கள் மேல கைகளை வைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபித்தார்கள். The breakthrough go to another level. அங்கு அந்த விடுதலை பார்க்கும்போது வித்தியாசமான மாறுபட்ட விதத்தில் தேவனுடைய அபிஷேகம் அங்க எல்லார் மேல கடந்து போறதை பார்க்கிறோம். Even Simon the sorcerer, the moment when he see these things, he say, I must get it. He even willing to pay to get this anointing. அந்த மாயவித்தைக்காரனாகி சீமோன் இதை பார்த்தபோது இந்த அபிஷேகத்தை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக நான் பணத்தை கொடுத்து இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அப்படி முயற்சித்து யோசித்து சீஷர் அண்டையில வந்து கேட்டான். The keys, the supernatural is the key that breaks through all the power of darkness. இங்கு திறவுகோலான விஷயம் என்னவென்றால் எல்லா விதமான இருளின் ஆதிக்கங்களை முறியடித்து மேற்கொள்ளுகிற வல்லமை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் அங்கு நிரம்பி இருக்கிறதை நான் பார்க்கிறோம். But the issue is when we receive the Holy Spirit, we speak in tongues, we stop there. That's the problem. பிரச்சனை என்னவென்றால் எப்போது அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அது அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு அந்த தருணத்தில் அதை நாம் அங்கே நிறுத்தி விடுகிறவர்களாக இருக்கிறோம். You see, before Elisha passed away, he asked King Joash to come and he lay hand on his hand and perform a spiritual, I'll call that the prophetic act. அதாவது அங்க எலிசியா அங்க கடந்து போவதற்கு முன்பாக அந்த யோசியா ராஜாவின் மேல கரங்களை வைத்து அந்த விசேஷமான வல்லமை பெற்றுக்கொள்ளும்படி அப்படியாக அவர் கேட்கிறார். Let's read the scripture. Here says 2 Kings 13 verse 15 over say, and Elisha said to him, take a bow and arrow. So he took a bow and arrows. 2 ராஜாக்கள் 13-17 இப்படியா வாசிக்கிறோம். எலிசாவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படி அவன் வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். And then he said to the king of Israel, draw the bow. And he drew it, and Elisha lay his hands on the king's hands. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகளின் மேல் வைத்து, and he said, open the window eastward, and he opened it. And then Elisha said, shoot, and he shoot. And he said, the Lord's arrow of victory, the arrows of victory over Syria. So you shall fight the Syrians in Aphek until you have made an end of them. கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்தபோது எலிசா எய்யும் என்றான். அவன் எய்தபோது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பு, சிறியர் நின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது, நீர் ஆப்பெக்கிலே சிறியரை தீர முறியடிப்பீர் என்றான். And verse 18, and he said, take the arrows, and he took them, and he said to the king of Israel, strike the ground with them, and he struck 3 times and stopped. பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்போது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையில் அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். And the man of God was angry with him. He said, you should have struck 5 or 6 times, then you have struck down Syria until you have made an end of it. But now you will strike down Syria only 3 times. அப்போது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்போது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்போது சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். The story gives us a understanding that if we want to see the supernatural, the breakthrough, we must persevere, not strike 1 times, multiple times until it comes a totally lasting transformation.
அதாவது இந்த சம்பவம் நமக்கு எதை குறிக்கிறது என்றால், அந்த எதிராளியை நாம் தீர முறியடிக்க வேண்டுமானால், ஏதோ ஒரு முறை மாத்திரம் அடித்து தீருவது அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தொடர்ச்சியாக நாம் செய்யும்போது, அதை முற்றிலுமாக அந்த எதிராளியை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை நமக்கு இங்கு அது காட்டுகிறது. Book of Acts chapter Book of Acts chapter 1 verse 8 says that we receive the power. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், நாம் அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, Not only in your hometown of Jerusalem, உங்களுடைய வீடாக அந்த எருசலேமிலே மாத்திரமல்ல, but your whole state, your whole nation, until the whole world. இந்த முழு உங்களுடைய மாநிலம், முழு தேசமும், முழு பட்டணமும், முழு உலகமும் என்று அது குறிக்கிறது. But the issue now is you only strike 1 or 2 times. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் 1-2 முறை மாத்திரம் நீங்கள் அடிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். You need to persevere, strike enough blow until you see the lasting transformation. இந்த முற்றிலுமான அந்த மாறுபாடும் மாற்றமும் வருகிற வரைக்கும் தொடர்ந்த அந்த அம்புகளை நாம் எய்கிறவர்களைப் போல தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு முற்றிலும் அதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Are you still willing to draw near to God, receive the blueprint? இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக தேவன் அண்டையிலிருந்து அந்த உங்களுக்கான அந்த வரைபடத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா? Are you still willing to really challenge or deal with your comfort zone? இன்னும் நீங்கள் அந்த அனுகூலமான சூழ்நிலையிலே, ஆறுதல் சூழ்நிலையிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது அதிலிருந்து சவாலாக வெளியே வர விரும்புகிறீர்களா? Are you still carefully observe if the doors is open for you? உங்களுக்காக அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதா என்று நீங்கள் கூர்மையாய் கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? Will you deal with your flesh? உங்களுடைய அந்த மாம்சத்தில் காணப்படுகிறதான அந்த மாம்சத்தின் காரியங்களை நீங்கள் சரியான விதத்தில் கையாளுகிறவர்களா இருக்கிறீர்களா? At the end, you see the divine encounter of God in your life. அப்படியாக கடைசியில் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தெய்வீக வல்லமையானது உங்களுடைய வாழ்க்கையை கிரை செய்வதை நீங்களால காண முடியும். Heavenly Father, I really pray for all the pastors today. பரலோக பிதாவே, இந்த காலவெளியில எல்லா போதலுக்காக விசேஷமா நான் ஜெபிக்கிறேன். In year 2024, we already went through this year. ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டிலே நாங்கள் முழுவதும் கடந்து சென்று விட்டோம். But the coming year 2025, we are cry out to you, increase us. ஆண்டவரே, இந்த வருகிறதான 2025ஆம் ஆண்டிலே எங்களுக்குள்ளே ஒரு பெருக்கத்தை கொடுக்கும்படிக்காக நாங்கள் இப்போதை கதறுகிறோம். Help us to cross over to the next seasons, to the new level. ஆண்டவரே, இந்த புதிய காலகட்டத்திற்குள்ளாக, புதிய சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. May the power of God visit each and every one of us. கர்த்தருடைய வல்லமை எங்களை இப்போதை சந்திப்பதாக. May your glory shine through our life. எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய மகிமையானது பிரகாசிக்கட்டும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென், ஆமென்.